இனிய காலை வணக்கம். ஒரு காலத்தில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னா பெரிய விஷயம். ஒரு டீச்சர் தானே எம்பிபிஎஸ் கிளாஸ் எடுத்தாரு. எம்பிபிஎஸ் சீட்டு வந்து எல்லாரும் கிடைச்சிருக்கு இல்லையா? அதுக்கு முதல்ல உங்களுக்கு நீங்களே நல்ல வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் நல்ல சத்தமாக இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே நம்ம சந்திக்கிறோம். முதல்ல அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. சென்ட்ரிஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர் வேணுமா? சரி, ஒவ்வொரு வருஷமும் ஹாப்பி நியூ இயர் வருதா? போன வருஷம் ஹாப்பி நியூ இயர் வந்துச்சா? நியூ இயர் வந்துச்சு, ஹாப்பி வந்துச்சா? தம்பி இன்னும் டீ வரல அப்படிங்கிற மாதிரி, கடவுளே இன்னும் ஹாப்பி வரல இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், இந்த எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடச்சி உட்கார்ந்து அடுத்த 1 மணி நேரம் என்னோட பேச்சை கேட்குற அத்தனை பேருக்கும் இந்த வருடம் நியூ இயர்ல உண்மையான ஹாப்பி நியூ இயர். ரெடியா? ரெடியா? சரி, நம்ம செஷனில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 பார்ட் இருக்கு. என்னோட செஷனில் ஒரு 4 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, இப்போ நாம் வந்து இந்த வருஷத்தை ஹாப்பி நியூ இயராக மாற்றணும். அதான் நம்முடைய டார்கெட், அதான் நம்முடைய நோக்கம். எஸ் ஆர் நோ? அப்போ ஹாப்பி நியூ இயராக மாற்றணும்னா நாம் தேர்ந்தெடுக்கிற கெரியர், நம்ம தேர்ந்தெடுக்கிற தொழில், ஒரு தொழில் தான் ஒரு மனிதனின் அடையாளம். பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்துள்ளது, ஆண் குழந்தை பெண் குழந்தை, அவ்வளவுதான் அடையாளம். ஆனால் இறக்கும் பொழுது அவன் அந்த வாழ்க்கை முழுக்க செய்த தொழில் தான் அடையாளமாக மாறுது. முன்னாள் தலைமை ஆசிரியர் இயற்கை எழுதினார். இந்த ஊருடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மரணமடைந்தார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, தொழில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடையாளம். தொழில் தான் ஒரு மனிதனுடைய தலைவிதியை தீர்மானிக்குது. எஸ் சார்? அப்படிப்பட்ட சரியான தொழிலை நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஹாப்பி நியூ இயர் கிடைக்கும். கரெக்டா? அப்ப சரியான தொழிலை எப்படி செலக்ட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 பார்ட் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பார்ட், நம்ம எல்லாருக்கும் ஒரு வேலைன்னா பிடிக்கும். இப்போ எல்லாரும் எம்பிபிஎஸ் வந்தோம், எம்ஐஎல் டிஸ்ட்ரிபியூட்டர், பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆட்டிடியூட் இருக்கு. திடீர்னு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவோம்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 10,000 பேருக்கு வேலை இருக்கான் அப்படின்னா இந்த கூட்டத்திலிருந்து 4 பேருக்கு எழுத போவோம். உண்மையா பொய்யா? ஏற்கனவே நான் அப்ளிகேஷன் போட்டு தான் சார் வந்திருக்கேன். அப்போ வேலைங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், தப்பு இல்லை. வேலை என்பது தப்பு இல்லை. அந்த வேலையில் இருக்கிற ப்ளஸ் மைனஸை பார்க்க போகிறோம். ரெடியா? அடுத்தது, ஒரு தொழில் சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பித்தா எப்படி இருக்கும், அதோடைய ப்ளஸ் மைனஸை பார்க்க போகிறோம். அடுத்தது, டைரக்ட் செல்லிங் அல்லது எம்ஐ லைஃப் ஸ்டைல், அதனுடைய ப்ளஸ் மைனஸ். எந்த ஸ்டேஜ்லையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட மைனஸை சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? நம்மளுடைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கோமா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, எம்ஐ லைஃப் ஸ்டைலில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சில மைனஸ் இருக்குது. அதை நான் ஓப்பனாக திறந்த மனசோட சொல்ல போகிறேன். ரெடியா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம முடிவெடுக்க போகிறோம். 4வது செஷன் நம்ம முடிவெடுக்க போகிறோம். எதை செலக்ட் பண்ணால் நம்ம லைஃபு ஹாப்பி நியூ இயராக மாறும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்க போகிறோம். இந்த 4 பார்ட்டில் தான் நம்ம இந்த செஷனில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரெடியா? என் கூட ட்ராவல் பண்ணலாமா? எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், பேசிக்காக நான் டீச்சர், எம்எஸ்சி பிஎட் பள்ளி படிச்சிருக்கேன். திருவாரூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மைலேஜ் ஸ்டைல் பார்ட் டைமாக ஆரம்பித்து கொஞ்ச நாள் பார்ட் டைமாக பண்ணும் பொழுது இந்த பிஸ்னஸுடைய ஆழம் தெரிஞ்சதுனால கவர்மெண்ட் வேலையை நான் விட்டுட்டேன். தேங்க்யூ. கவர்மெண்ட் வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டேன். வேலையை விட்டதுக்கு முதல்ல கைத்தட்டின கூட்டம் இந்த கூட்டம் தான். என்ன சார்? அதனால தான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க சார். வேலையை விட்டாச்சு. இல்லை, என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, வேலையை நான் விட்டுட்டேன், அந்த வேலை என்னை விட மாட்டுது. ஏன்னா நான் ஸ்கூலில் பசங்களுக்கு பாடம் எடுத்து யாருக்காவது புரியலைன்னா திரும்ப சொல்லி கொடுப்பேன். அதே பழக்கம் இப்பயும் வந்துருச்சு. இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தர்
நான் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். என் பேர் அன்பு ஸ்ரீதர், திருவாரூரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாருடைய கவனத்தையும், ஏன்னா வாழ்க்கையை தீர்மானிக்க போகிற செஷன் அப்படின்னு நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையை தீர்மானித்த சில தகவல்களை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். ரெடியா? ஸோ முதல்ல நம்ம தலைவிதியை நம்ம தீர்மானிக்க முடியுமா? நம்ம தலைவிதியை நம்ம தீர்மானிக்க முடியுமா? சொல்லுவோம். எல்லாத்தையும் தலையில் ஒருத்தன் எழுதிட்டாயா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை சார்ந்தது, உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நம்ம தலையெழுத்தை நம்ம மாற்ற முடியாது, ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதையை நம்ம மாற்ற முடியும். கரெக்டா? நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை தான் உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு. நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எங்கே முடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுதான் உங்கள் தலைவிதி என்றால் தலைவிதியும் உங்கள் கையில் தான் இருக்குது. தேர்ந்தெடுக்கிற பாதை உங்கள் கையில் இருக்குது என்றால் தலைவிதியும் உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ சரியான வாய்ப்பை நம்ம தேர்ந்தெடுக்கலாமா? அது கொஞ்சம் யோசிக்க போகிறோம். சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கணும்னா நம்ம யோசிக்கணும். ஏன்னா என்கிட்ட கேட்டாங்க, எல்லா மீட்டிங்லேயும் ஒரு சில மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி நான் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டேன்னு சொல்லி ஸ்டேஜில் பேசிட்டு இறங்கிட்டேன். ஒரு 60 வயசுக்கு மேலே அப்பா வயசில் இருக்கிற ஒருத்தர் என் சட்டையை பிடிச்சிட்டாரு. உரிமையோட கோவப்படுறாரு. என்ன, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருப்பாங்க, பொறுப்பு இல்லாமல் கவர்மெண்ட் வேலையை விட்டுவிட்டு இதை மேடையில் வேறு சொல்லி அதையும் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களாம் கை தட்டுறாங்க அப்படின்னு உண்மையாகவே ஒருத்தர் சட்டையை பிடிச்சிட்டாரு. உண்மை தானே? அப்போ அப்படி ஒரு அரசாங்க வேலையை விடுற அளவுக்கு நான் முடிவெடுத்திருக்கேன்னா, யோசிக்காமல் முடிவெடுத்திருப்பேனா? அப்படி யோசித்த விஷயங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். ரெடியா? ரைட். இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம். எம்ப்ளாயி வேலைங்கிறது ஒரு அரசாங்க வேலையாகவும் இருக்கலாம், தனியார் வேலையாகவும் இருக்கலாம், மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதா இருக்கலாம், வார சம்பளத்துக்கு திருப்பூரில் வேலை பார்க்குறதா இருக்கலாம், கூலி தொழிலாகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை, அல்லது பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம். பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொந்தமாக முதல் போட்டு ஒரு ஜவுளி கடை, ஒரு நகைக்கடை, ஒரு டீ கடை, ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பிஸ்னஸ் இல்லையா? ஏன்னா இந்த செஷன் ரொம்ப ஹார்டான செஷன். வந்தோடனே நம்ம சிந்திக்க வைக்கிற செஷன். நம்ம எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் அது. தமிழில் எனக்கு பிடிக்காத வார்த்தை எது? சிந்திக்கிறது. ஏன்னா வழக்கமாக நம்ம அதை செய்கிறது இல்லை. சிந்திச்சோம்னா மூளை டயர்டாயிடும். மூளை டயர்டாயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட மக்கள் இங்கே இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள்லாம் ஏன்னா இங்கே உள்ளே வர்றப்பைய எனக்கு ஒரு உற்சாகம், என்னோட உற்சாகம் ஒரு 50% இருந்துச்சுன்னா, உங்களெல்லாம் பார்த்தவொன்னே அது 1000% மாறிட்டு, அப்படி ஒரு உற்சாகமான கூட்டத்தை இங்கே நான் பார்க்குறேன். சிந்திக்கலாமா? இப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டு, எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எம்ப்ளாயியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பிஸ்னஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக போனீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் சொன்ன பிஸ்னஸ் ஒரு வேலையை ஞாபகம் வச்சுங்க. கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், வீக்லி சேலரி அல்லது டெய்லி வேஜஸ், இதில் ஏதாவது ஒரு தொழிலை எடுத்துங்க. அந்த தொழிலில் குறிப்பிட்ட ஒரு திறமை தான் வளரும், குறிப்பிட்ட ஒரு திறமை தான் வளர்த்துக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அந்த மெக்கானிக் ஷாப்பில் பஞ்சர் ஓட்டுறது நம்ம வேலைன்னா எதை மட்டும்தான் நம்ம கற்றுக் கொடுப்பாங்க? பஞ்சர் ஓட்டுறது மட்டும்தான் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் கற்றுக்கிட்டீங்கன்னா தனியாக கடை போட்டுருவீங்க. கரெக்டாக நான் சொல்கிறது? அப்போ என்ன பண்ணுவாங்க? பஞ்சர் ஓட்டுறதை மட்டும்தான், லிமிட்டட் ஸ்கில்லு தான் அங்கே நம்ம கற்றுக்க முடியும். எங்கே? ஜாபில், வேலையில். ஆனால் பிஸ்னஸ்னால் புது புது விஷயங்களை தினமும் என்ன பண்ணிகிட்டே இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாபு போனீங்கன்னா ஃபிக்ஸடு சேலரி 20,000, 25,000, 50,000 அப்படின்னு நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸடு சேலரிக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை நடத்தணும். கரெக்டாக இல்லையா? அதை தாண்டி நம்ம கனவு காண முடியாது. அதுக்குள்ளேயே நம்ம கனவுகளை சுருக்கி வாழ கற்றுக்கணும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணால் என்ன பண்ணலாம்? அன்லிமிட்டடாக வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் பிஸ்னஸ்குள்ளே இருக்குது. எஸ் ஆர் நோ? நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அதுக்கு தான். பிஸ்னஸில் நம்ம லட்சத்தில் சம்பாதிக்கலாம், கோடியில் சம்பாதிக்கலாம். ஆனால் ஜாபில் வாய்ப்பு இருக்கா?
வாய்ப்பே இல்லை. ஃபிக்ஸடாக ஒரு சேலரி அதுதான் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஜாபுக்கு போனீங்கன்னா உங்களை பாஸ் ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுவார். ஒரு பாஸ் இருப்பாங்க, அவங்க சூப்பர்வைசராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், ஓனராக இருக்கலாம். அவங்க சொல்கிறத அப்படியே செய்யணும். கரெக்டாக இல்லையா? ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா, ஒரு ஜவுளி கடையோ, நகை கடையோ, ஹோட்டலோ, ரெஸ்டாரண்ட்டோ நீங்கள் சொந்தமாக நடத்துனீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யாராவது பாஸ் இருப்பாங்களா? பாஸ் இருப்பாங்களா? செல்ஃப் கண்ட்ரோல், நமக்கு நாமே கண்ட்ரோல். நம்ம யார் கட்டுப்பாட்லையும் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஜாபில் ஒரு ஃபிக்ஸடு டைம் 9 to 5 ஒர்க் பண்ணி ஆகணும். சேஎஸ்ஆர் உண்மையா இல்லையா? 9 to 5 அல்லது 10 to 6 அல்லது காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி, இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடு டைம் இருக்கும். இந்த டயத்துக்குள்ளே உள்ளே போயே ஆகணும், இந்த டயத்துக்குள்ளே வெளியில் விடுவாங்க. அந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ நம்ம விரும்பிய எதையும் செய்ய முடியாது. ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்க கூட மொபைல் ஃபோன்லாம் கவுண்டர்லேயே கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும், இங்கே ஃபிக்ஸடு டைம் இருக்கும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா, நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னா என்ன நடக்கும்? இந்த டயத்தில் தான் நீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற இது இல்லை, நம்மளா வச்சுக்கிறது தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நம்மளா ஃபிக்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் போனீங்கன்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய பாஸ் சொல்கிற ஆர்டரை பயந்துக்கிட்டு ஃபாலோ பண்ணணும், கை கட்டி ஃபாலோ பண்ணணும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணோம்னா, பிஸ்னஸில் பயம் இருக்குமா? யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சொந்தமாக நம்ம ஒரு ஹோட்டல் வச்சுருக்கோம், அந்த ஹோட்டலை டெவலப் பண்ணுறது தான் யோசிப்போமே தவிர யாராவது நம்மளை கேள்வி கேட்பாங்களோ ஒரு பயங்கிற நமக்கு சுத்தமாக கிடையாது. அதே மாதிரி ஒரு ஜாபில் இருக்கிறப்ப திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்யணும். இப்போ நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் சொல்லுவாங்க, என்னடா டீச்சர்ஸ் வேலைன்னா என்ன, ஒன்றும் வேலையே இல்லை. இங்கே யாராவது ஹாலில் டீச்சர்ஸ் இருக்கீங்களா? வெரி குட். என் இனம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா டீச்சர் தொழில் எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன ஜாலியான வேலை அப்படி சொல்லுவாங்க. நான் டீச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத ஒரு வேலை இருந்துச்சு. நான் படிக்கிறப்ப எனக்கு பிடிக்காத ஒரு வேலை இருந்துச்சு. இந்த வேலைக்கு மட்டும் நம்ம போகவே கூடாதுன்னு நினச்சேன். அது என்ன வேலைன்னா டீச்சர் வேலை. அந்த வேலைக்கு தான் நான் போனேன். அப்போ நான் படிக்கும் பொழுது நம்ம சில டீச்சர்லாம் தூங்குவாங்க, பார்த்துருப்பீங்க. உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறப்ப டீச்சர்ஸ் தூங்கியிருக்காங்களா? தூங்குவாங்க. எழுந்து ஏதாவது வாசிக்க சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப எங்கள் ஹிஸ்ட்ரி ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர் மேக்ஸிமம் அந்த வேலையை பார்ப்பார். எஞ்சி படிக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், தூங்கிடுவார். நான் டீச்சர் ஆகணும்னா நான் ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். என்ன சபதம்னா, நமக்கு பாடம் எடுத்த டீச்சர் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, தூங்கவே கூடாது. அது எவ்வளோ தப்பு அப்படின்னு நினச்சேன். நானும் வேலைக்கு சேர்ந்த புதுசில் காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன், சாயந்தரம் 7 மணிக்கு தான் ஸ்கூலை விட்டு வருவேன். கோச்சிங் வைப்பேன், ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பேன், சனி ஞாயிறில் பசங்களை வர சொல்லி கற்றுக் கொடுப்பேன். நான் சயின்ஸ் டீச்சர். சயின்ஸில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப் வச்சுருக்கேன், கெமிஸ்ட்ரி லேபு. இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ ஏற்கனவே அங்கே வேலை பார்த்த டீச்சர்ஸ்லாம் நான் சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பாடம் நடத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. இவங்களாம் வீட்டுக்கு கிளம்புவாங்க. கிளம்புறப்ப அப்படியே கிராஸ் பண்ணி அந்த கிளாஸ் ரூமை கிராஸ் பண்ணி பேசிக்கிட்டே போவாங்க. நம்மளை பார்த்துட்டு புது தொடப்பம் நல்லா கூட்டுது அப்படின்ட்டு போயிடுவாங்க. எனக்கு ரொம்ப நாளாக புரியலை. கொஞ்சம் நாள் ஆச்சு, வருஷங்கள் ஆச்சு. 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. நான் என்னுடைய ஜாபில் என்கிட்ட படித்த பசங்கள்லாம் அடுத்த கிளாஸுக்கு போகிறான். நான் எங்கே இருக்கிறேன், அதே கிளாஸு, அதே சப்ஜெக்டு. நீர் என்றால் என்ன, நீர்நிலைகள் என்ன, இப்படியே பாடம் எடுத்துகிட்டே இருக்கேன். ஒரு நாள் நானும் தூங்கிட்டேன். ஒரு நாள் எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சுன்னு அதை நானும். என்ன காரணம் தெரியுமா? ஒரு போரிங்கான லைஃப், தொடர்ச்சியாக ஒரே மாதிரி வேலைகள், 9 to 5 ஜாப். அந்த போரிங்கான விஷயம் ஜாபில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மன திருப்தியே இருக்காது. ஆனால் பிஸ்னஸ் எப்படி? ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முகங்களை பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். உண்மையா பையா? போர் அடிக்குமா? நான் சொல்கிறது மை லைஃப் ஸ்டைலை மட்டும் பார்க்காதீங்க, வெளியில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் நான் சொல்கிறேன். கரெக்டாக? அதே மாதிரி
நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருப்போம். கம்ஃபர்ட் ஜோன், ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருப்போம். நமக்கு அது பார்க்கறதுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியும், அது சேஃபே கிடையாது. உலகத்திலேயே ரொம்ப மோசமான ரிஸ்க் எது அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது. உங்களுக்கு ஆதாரத்தோட நான் சொல்கிறேன், ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நானே ஆரம்பத்தில் ஒத்துக்கலை. என்னோட சீனியர் லீடர் சொன்னாங்க, சார் ஜாபெல்லாம் ஒன்றும் சேஃப் இல்லை சார், பிஸ்னஸ் தான் சார் சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. மனசு ஏற்றுக்குதா சார்? பிஸ்னஸ் எல்லாம் எத்தனை பேர் பொட்டி கடை வச்சுட்டு டீ கடை வச்சுட்டு மூடி இருக்காங்க தெரியுமா சார்? ஆனால் ஜாப் அப்படி இல்லை சார். வேலைக்கு போனோம்னா 1ஆம் தேதி ஆனால் டான்னு சம்பளம் வரும். எப்படி சம்பளம் வரும்? அதான் சார் சேஃப் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உலகத்திலே அதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இன்னும் ஒரு படி மேலே போய் கவர்மெண்ட் வேணா ரொம்ப சேஃப்னு நம்ம நினைப்போம். கரெக்டாக? உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், இங்கே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சேஃபான ஒரு ஜாப்னா கவர்மெண்ட் ஜாப், அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். 2003 1,70,000 டீச்சர்களை வேலையை விட்டு தூக்குனாங்க. யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டில் தெரியுமா? அப்போ என்ன நடந்தது தெரியுமா? நிறைய ஆசிரியர்கள் சூசைட் பண்ணாங்க. அந்த சட்டம் பேர் ஏதோ டெஸ்மாவா ஏதோ ஒரு சட்டம், கரெக்ட் தானே? டெஸ்மான்னு ஒரு சட்டம் போட்டு 1,70,000 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க. நிறைய ஆசிரியர்கள், கரெக்டான எண்ணிக்கை எனக்கு தெரியல, 17 பேரோ இல்லை 18 பேரோ சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. உண்மையா பொய்யா? இங்கே இருக்கிற ஆசிரியர் சமூகம் சொல்லுங்க, உண்மை தானே? யோசிச்சு பாருங்க. அரசாங்க வேலை நமக்கு சேஃபான வேலை. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டு அதில் வின் பண்ணி திரும்ப சேர்த்துக்கிட்டாங்க, வேலையில் சேர்த்தாங்க. ஆனால் 17 உயிர் போனது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். சேஃப் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா? அவங்க ஒரு கம்ஃபர்ட் சர்க்கிள்லேயே வாழ்ந்துட்டாங்க. வேலை போயிட்டு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் பண்ணுறது எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற பயம் தான் அவங்கள சூசைட் பண்ண தூண்டுனுச்சு. உண்மையா பொய்யா? அதனால தான் நான் சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் உலகத்திலே மிகப்பெரிய ரிஸ்க். இதை மைண்டில் வச்சுங்க. இது ஜாபில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். கவனிச்சு பாருங்க. ஒரு ஜாபில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு அந்த வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன பண்ணுறேன்னு அவங்களுக்கு தெரியாது. உண்மையா பொய்யா? 10 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் ஒரு ஜாபில் இருந்துட்டாங்கன்னா ஒரு எலி பொறியில் மாட்டின மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடும். ஆனால் ஜாபுங்கிறது அப்படி கிடையாது. அடிக்கடி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம தாண்டிக்கிட்டே இருப்போம், சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வடிவேல் ஸ்டைலில் சொல்லணும்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். உண்மையா இல்லையா? அதான் பிஸ்னஸ். அதே மாதிரி ஜாபில் இருக்கும் பொழுது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். செக்யூரிட்டி கிடையாது, இன்செக்யூர். இப்போ இன்னொரு தகவல் சொல்கிறேன். நான் ஜாபுக்கு வந்த பிறகு 2013 நடந்த ஒரு சம்பவம், சாரி 2006 நடந்துச்சு. 2013 வழக்குக்கான ரிசல்ட் வந்துச்சு. 1700 கம்ப்யூட்டர் டீச்சரை வேலையை விட்டு தூக்குனாங்க. தெரியுமா? 2006 என்ன மேடம்? 2700 இல்லை பகுதி நேர ஆசிரியராக இருந்தவங்கள முழு நேரம் மாற்றிட்டாங்க. முழு நேரம் மாற்றி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க 2006. அப்போ வந்து அரசியல் இது ஆட்சி மாறுது. ஆட்சி மாறினோடனே தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நீங்கள் கூகுளில் தட்டி பாருங்க. 1700 பேர் கவர்மெண்ட் வேலை. நேற்று வரை கவர்மெண்ட் சம்பளம், அன்னைக்கு இல்லை, வேலை விட்டு தூக்கிட்டாங்க. கேஸ் போட்டு 7 வருஷம் போராடினாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் வச்சு எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா வேலை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. 700 பேர் பாஸ் பண்ணாங்க. 580 பேர் சம்திங் ஃபெயில் ஆகிட்டாங்க. வேலை போச்சு. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா? தகவல் தெரியுமா? 2006 நடந்த சம்பவம் 13 கோர்ட்டில் தீர்ப்பு வந்து பர்மனண்டாக வேலை போச்சு. அப்போ ஜாபுங்கிறது செக்யூர்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஜாபுங்கிறது இன்னொருத்தர் கையில் இருக்குது. உண்மையா பொய்யா? அது அரசாங்கமோ தனியாரோ யாரோ ஒருத்தர் கையில் தான் நம்மளுடைய வேலை இருக்குது. அப்போ அது செக்யூர்னு எப்படி நம்ம நம்புகிறோம்? செக்யூரா? ஜாபுங்கிறது செக்யூர் இல்லை. ஆனால் பிஸ்னஸ் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்குது. அதை வந்து நம்ம எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். பூமியில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தாண்டிட்டோம்னா ஈர்ப்பு விசை கிடையாது, அதுக்கப்புறம் மேலே போய்கிட்டே இருக்கும், சேட்டலைட் மாதிரி.
அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் ஒரு குறிப்பிட்ட வெற்றியை நீ அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருப்பீங்க. ஃபெயிலியருங்கிறதே கிடையாது எந்த பிஸ்னஸ்லையும். செக்யூர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 100% செக்யூர். நம்ம கையில் இருக்குது, நமக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். நீங்கள் கார் ஓட்டும் பொழுது ஸ்டேரிங் உங்கள் கையில் இருந்தால் எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கும் கார் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு. அதுவே கார் ஓட்ட தெரிஞ்சவங்க அந்த டிரைவருக்கு பக்கத்து சைடில் உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அவன் நம்மளை விட மெதுவாக தான் போவான், என் டிரைவர் என்னை விட கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவான், ஆனாலும் பயம் இருந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு வாகனம் வந்தால் நம்ம இங்கே பிரேக் அடிப்போம். இங்கே பிரேக் இல்லை, ஆக்சிலேட்டர் இல்லை, நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? பிரேக் அடிச்சுட்டு இருப்போம். ஏன்? நம்ம கையில் ஸ்டேரிங் இல்லை. நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா ஸ்டேரிங் உங்கள் கையில் இல்லை. பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா ஸ்டேரிங் உங்கள் கையில் இருக்குது. ரைட்டா? ஜாபில் இருக்கிறவங்க நம்ம ஓனருடைய கனவுக்காக வேலை பார்க்குறோம். உண்மையா பொய்யா? நம்ம ஓனர் ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு, ஒரு ஜவுளி கடை. எதுக்காக? நமக்கு சம்பளம் கொடுக்க வச்சிருக்காரு? அப்படியா? அவர் ஒரு பெரிய ஜவுளி சாம்ராஜ்யத்தை போத்தீஸ் மாதிரி, சென்னை சில்க்ஸ் மாதிரி நான் வரணுங்கிற அவர் கனவோட ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. கரெக்டா? அவர் கனவுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம், சம்பளம் கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்கள் கனவுக்காக நீங்கள் உழைப்பீங்க. உங்கள் கனவுக்காக உழைப்பீங்க. ஜாப்ல இருக்கிறவங்க ஒரு டைம் டேபிள்குள்ளே இருப்பாங்க. நான் வேலைக்கு ஸ்கூலில் சேர்ந்தோன்னே எனக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. திங்கட்கிழமை காலையில் 9:15க்கு ஃபஸ்ட்டு பீரியடு இந்த கிளாஸு, செகண்ட் பீரியடு இந்த கிளாஸ்னு ஒரு டைம் டேபிள். எங்கே வேலைக்கு போனாலும் நம்ம வேலைக்கான ஒரு அட்டவணையை கொடுத்துருவாங்க. நீ இந்த வேலை பார்க்கணும், நம்ம அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும். அதனால் நமக்கு வேலை ஈஸி மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவீங்க. உங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் உருவாக்குவீங்க. கரெக்டாக? நீங்கள் இன்னொருத்தருடைய டைம் டேபிளில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான் டைம் டேபிளே போட போகிறீங்க. பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் டைம் டேபிளே போட போகிறீங்க. ஸோ இதான் ஜாபில் இருக்கிற மைனஸ். ஜாபில் இருக்கிற இன்னொரு மைனஸ் என்னென்னா, ஜாபில் இருக்கிறவங்க ஒரு கன்வென்ஷனல் திங்கராக இருப்பாங்க. அதை அப்படின்னா என்ன? வழக்கமான சிந்தனை இருக்கும். வழக்கமான சிந்தனை, அவுட் ஆஃப் பாக்ஸில் திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுற நமக்கு என்ன திங்கிங் வரும்? அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வரும். அன்கன்வென்ஷனல் திங்கிங், வழக்கமான சிந்தனை, புதுசாக யோசிப்போம். ஏன் இப்படி பண்ணான்னு, ஏன் அப்படி பண்ணான்னு, இப்படிங்கிற சிந்தனை நமக்கு வருமா வராதா? அதான் பிஸ்னஸ். அதே மாதிரி ஜாபில் ஒரு நெட்வொர்க்கோட பகுதியாக இருக்கும். ஒரு நெட்வொர்க்கோட பகுதி. இப்போ ஒரு போத்தீஸ்னு ஒரு ஜவுளி கடையில் நம்ம மேனேஜராக இருக்கோம் அப்படின்னா, போத்தீஸுங்கிற ஜவுளி கடைக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு நெட்வொர்க் இருக்குது. செக்யூரிட்டி இருக்காங்க, கேஷியர் இருக்காங்க, மேனேஜர் இருக்காங்க, அக்கௌண்டன்ட் இருக்காங்க, சேல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க, சேல்ஸ் மேன் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க. அந்த ஒரு மொத்த நெட்வொர்க்கில் நாம் ஒரு பகுதி. கரெக்டா? ஆனால் நாம் ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா, அந்த நெட்வொர்க் மொத்தமும் யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணால் உங்களுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும். நீங்கள் வேலை பார்த்தா இன்னொருத்தர் நெட்வொர்க்கில் ஒரு பகுதியாக இருப்பீங்க. கரெக்டாக? இப்போ முடிவு பண்ணுங்க, நம்ம என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? என்னவா இருக்கணும்? ஜாப்ல இருக்கணுமா, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுமா? சரி, சொந்தமாக நம்ம ஜாப்ல இருந்தால் சேலரி மட்டும்தான் நம்ம நோக்கமாக இருக்கும். சம்பளம் எனக்கு 20,000 கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ரொமோஷன் வந்தால் 25,000 வரும். ஒரு எம்எஸ்சி படிச்சிருக்கேன், ஒரு எம்பியில் படித்து அதை நம்ம சேர்த்துட்டோம்னாக்கா இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சேலரியை மட்டும்தான் ஜாப்ல உள்ள நம்ம பார்ப்போம். அதுவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா எதை பற்றி யோசிப்போம்? பணத்தை யோசிக்க மாட்டோம், மக்களை யோசிப்போம். என்னுடைய நிறுவனத்தில் எத்தனை வாடிக்கையாளர் இருக்காங்க, இன்னும் நிறைய வாடிக்கையாளர் எப்படி உருவாக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி நான் சர்வீஸ் பண்ணுறது. ஒரு டாக்டர் சொந்தமாக ஒரு மல்டி கிளினிக் நடத்திக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, அவருடைய ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு, நான் ஒரு சமீபத்தில் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போனேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மளை மாதிரியே டெஸ்டிமோனியல் ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்காரு. என்னது? சிகிச்சைக்கு முன், சிகிச்சைக்கு பின் அப்படின்னு ஒரு ஆல்பம் போட்டு வச்சிருக்காரு. 1000 பேருக்கு நான் அவருடைய பல் அழகை நான் மேம்படுத்தியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஆல்பம் போட்டு வச்சிருக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன? 1000 பேருக்கு நான் பயன்பட்டிருக்கேன்.
மக்களை நோக்கி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கும்? ஆனால் வேலைக்கு போனோம்னா எதை நோக்கி இருக்கும்? நம்ம சிந்தனை சம்பளத்தை நோக்கி இருக்கும் இல்லையா? ரைட். இப்போ முடிவு பண்ணிட்டோம் நம்ம என்ன தான் பண்ணணும்? ஜாபில் இருக்கக்கூடாது, எங்கே வந்துடணும்? பிஸ்னஸ். பிஸ்னஸில் இப்போ 2 இருக்குது நம்ம கையில். ஒன்று ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். என்னது? ஜவுளி கடை, நகைக்கடை, ஹோட்டல், டீ கடை, ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ். இன்னொன்று என்ன? நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் சொல்லும் பொழுது அது எதை மட்டும்தான் குறிக்கும்னா இந்த கிரேட் மைலேஜ் ஸ்டைலை மட்டும்தான் குறிக்கும். ஏன்னா இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னா அதனுடைய அடையாளமே எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் தான். ஏன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டான வீடியோ இருக்குது, பார்க்கலாமா? எம்ஐ லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆடியோ. இருக்கிற நம்பிக்கையே எங்கள் வெற்றிக்கு காரணம். அதனால்தான் எம்ஐ லைஃப் ஸ்டைல் நம்ம நாட்டில் வேகமாக வளர்ந்து வர முன்னணி டைரக்ட் செல்லிங் கம்பெனிகள்ல ஒன்றா இருக்கு. இந்த அசாத்தியமான வளர்ச்சிக்கு என்ன காரணம்? உங்க முயற்சிகளை பெருசா பாராட்டுற ஒரு சூப்பரான பிசினஸ் மேன், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லீடர்ஸ், மேனேஜ்மெண்ட்டுகள் ஒரு வெற்றிகரமான குழு, ஊக்கமளிக்கிற மென்டர்ஷிப், கூடவே சாம்பியன்ஸை உருவாக்குற ஒரு ட்ரைனிங் சிஸ்டம். ஆனா எங்களை முழுசா வேறுபடுத்துறதே ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்புற எங்களோட ப்ராடக்ட் ரேஞ்ச் தான். வாங்க எம்ஐ லைஃப் ஸ்டைலோட ப்ராடக்ட்ஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல எலிமெண்ட்ஸ் வெல்னஸ், ஆன் அண்ட் ஆன், இந்தியா க்ரோ, நியூ ஸ்டார், மை ஹோம் மற்றும் ஆஹார் தரமான நம்பிக்கையான பிராண்ட்ஸை உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே கஸ்டமர்ஸ்க்கு முழு திருப்தியை கொடுக்கணும்னு தெளிவான நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கு. எம்ஐ லைஃப் ஸ்டைல்ல ப்ராடக்ட் இனோவேஷன் மற்றும் அதன் மேம்பாடு எங்கள் எல்லா முயற்சிகளின் மையமாக உள்ளது. அதனால் நாங்கள் அறிவியல் துறையில் சிறந்த அறிவியலாளர்களையும் இந்தியாவின் சில நம்பகமான ப்ராடக்ட்களின் தயாரிப்புக்கு காரணமான நிபுணர்களையும் ஒன்றிணைத்துள்ளோம். எம்ஐ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் மொத்தம் 9 GMP சான்றிதழ் அளிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் சுமார் 5 லட்சம் சதுரடி பரப்பளவில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த தொழிற்சாலைகள் நவீனம், துல்லியம் மற்றும் சுகாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரும் கருவிகள் கொண்டு இயங்குகிறது மற்றும் குறைந்தபட்ச மனித தொடர்புக்காக ஆட்டோமேஷன் முறையில் இயங்குகிறது. லைஃப் ஸ்டைலில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் பின்னால் அறிவியல் ஆதாரம் உள்ளது. Our products are primarily made to help consumers maintain their health. These herbs are used in the right level, right part of the herb, right quality and the right processing methods. In addition, we look at each herb or each ingredient and their scientific data that is available in published scientific literature, and each batch of the product is tested for quality and only such products are offered. The products do not contain any non-vegetarian ingredients, and even the capsule shells that are used are made up of vegetarian ingredients. Some of our products are based on food science and food technology and nutrition
signs and they are complying with food safety regulations in the country. எம்ஐ லைஃப் ஸ்டைலில் குவாலிட்டி என்பது வெறும் பேச்சல்ல, அனைத்தும் சர்டிஃபை ஆனது. எங்கள் ஆயுர்வேதிக் தயாரிப்புகள் பெருமைக்குரிய ஆயுஷ் பிரீமியம் மார்க் கொண்டுள்ளது. எங்கள் பெஸ்ட் செல்லர் ப்ராடக்ட் ஆன் அண்ட் ஆன் 95 உலகளாவிய லேபில் பரிசோதிக்கப்பட்டு சான்றிதழும் பெற்றுள்ளது. எம்ஐ லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பெற்றிருக்கும் பலதரப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் நாங்கள் கஸ்டமர்களுக்கு எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் சிறந்ததை மட்டுமே வழங்கும் வாக்குறுதிக்கு சான்று. எலமெண்ட்ஸ் வெல்னஸ் எங்களின் முதன்மை பிராண்ட். எகனாமிக் டைம்ஸால் பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்டாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. Many companies sell products, whereas in My Lifestyle Marketing, we build brands. To assess whether a brand is a super brand, there is a checklist of 7 questions that need to be answered. Firstly, is there an expert team of highly qualified scientists to create the products? Secondly, are the products made in large, modern and GMP-approved factories? Third, is there a professional, well-trained team to promote the products? 4. Do the products deliver the results that they promise? 5. Does the packaging look modern and attractive? 6. Are the products certified? And 7. Has the brand been publicly recognized? At My Lifestyle Marketing, the answer to all these questions is a big yes, which is why we are proud of our products and our super brands. இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைல் மற்றும் அதன் ப்ராடக்ட்களை ஏன் நம்புகிறார்கள் என்று உங்களுக்கே புரிந்திருக்கும். வாக்குறுதிகளை ஒவ்வொரு முறையும் நிறைவேற்றும் ஒரு கம்பெனி. ஏனென்றால் எம்ஐ லைஃப் ஸ்டைலை பொறுத்தவரை குவாலிட்டி என்பது வெறும் அளவுகோல் அல்ல, அது ஒரு உறுதிப்பாடு. இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா அது எதை தான் குறிக்கும்? ஏன்னா அசைக்க முடியாத ப்ராடக்ட்டு, ஆச்சரியமான இன்கம் பிளான், இந்த ரெண்டும் தான் எம்ஐ லைஃப் ஸ்டைலுடைய மிகப்பெரிய சக்ஸஸுக்கு காரணம். இப்போ நம்ம லைஃப்பில் வேலைக்கு போனால் முன்னேற முடியாது, சுருக்கமாக சொல்லணும்னா உருப்பட முடியாது, ஹாப்பி வராது, நியூ-இயராக இருக்குமே தவிர என்ன வராதுங்க, வராது. அப்போ ஜாப்ல இருந்து எங்கே வரணும்? பிஸ்னஸ். ஓகே, ஆனால் பிஸ்னஸ்னு வந்துட்டா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், இன்னொன்று நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா எம்ஐ லைஃப் ஸ்டைல் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணும்னா அதில் இருக்கிற பெரிய மைனஸ் என்ன? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், லட்சங்களில் கோடிகளில் பணம் போடணும். ஆனால் எம்ஐ லைஃப் ஸ்டைலில் டைரக்ட் மார்க்கெட்டிங்க சின்ன முதலீட்டில் ஆரம்பிக்கலாம். 5000 10,000 அப்படிங்கிற சின்ன முதலீட்டில் நம்ம இங்கே தொழில் தொடங்க முடியும். ரெண்டாவது, நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது, உங்கள் தொழிலை வளர்த்து கொடுக்கறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஆனால் எம்ஐ லைஃப் ஸ்டைல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய தொழிலை வளர்த்து கொடுக்கறதுக்கு நமக்கு லீடர்ஸுங்கிற பேரில் நம்ம சம்பளம் கொடுக்காம நம்ம கூட ராத்திரி பகலா நின்று ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் கம்யூனிட்டி இருக்கு டைரக்ட் செல்லிங். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைமே இருக்காது, டைட் ஷெடியூல், 24 ஹவர்ஸும் பிஸ்னஸில் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைல் பண்ணுறீங்க, டைரக்ட் செல்லிங் பண்ணுறீங்கன்னா டைம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் பார்ட் டைமாக கூட பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட பண்ணலாம். நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் 70% பேர் பெண்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் இந்த ஃப்ளெக்சிபிளான டைமிங் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு நடைமுறை செலவுகள், அந்த தொழிலை நடத்துறதுக்கு செலவு இருக்கும், உண்மையா இல்லையா? ஆனால் நீங்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு தொழில் நடத்துறதுக்குன்னு ஒரு செலவு கிடையாது, தொழில் நடத்துறதுக்குன்னு செலவு கிடையாது, வாடகையோ கரண்ட் பில்லோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி ட்ராவல் ஃபேரு,
ஃபுட்டு, இந்த மாதிரி அடிப்படையான செலவுகள் தான் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வேணும், ஒரு லொக்கேஷன் வேணும், ஒரு இடம் இல்லாமல் பண்ண முடியாது. நிறைய தொழில் நிறுவனங்களுடைய வெற்றியை இடத்த வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. உண்மையா இல்லையா? முக்கியமான இடம், முக்கியமான சந்திப்பில் ஒரு இடம் இருந்துச்சுன்னா சின்ன பொட்டி கூட லட்சத்தில் ஓடும். ஆனால் அதே நல்ல கடை அவுட்டரில் இருந்தால் ஓடாது. அப்போ லொக்கேஷன், ஆஃபீஸ் முக்கியம். ஆனால் டைரக்ட் செல்லிங்க்கு, எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு என்ன தேவையில்லை? லொக்கேஷனை பற்றியோ ஆஃபீஸை பற்றியோ கவலையே இல்லை, தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்கள் வேறு எந்த தொழில் பண்ணாலும், நீங்கள் ஒரு நகை கடை வைக்கிறீங்கன்னா தாத்தாவுடைய அனுபவம் அப்பாட்ட வந்திருக்கும், அப்பாவோட அனுபவம் நம்மகிட்ட வந்திருக்கும். ஆனால் டைரக்ட் செல்லிங்க்கு, எம்ஐ லைஃப் ஸ்டைலுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் தான் நம்ம இங்கே எல்லோரும் ஜெயிச்சுட்டு இருக்கோம். இங்கே முன் வரிசையில் உட்காந்து ஜெயிச்சிருக்கிற அத்தனை பேருமே முதல் தலைமுறை நெட்வொர்க்கர். உண்மையா பையா? ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் நெட்வொர்க்கர். அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணணுன்னாக்க அன்லிமிட்டெட் இன்கம் இருக்கும் தான், ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. ஒரு சமயம் பிஸ்னஸ் இப்படி போகும், அடுத்தது தப்புன்னு கீழே விடும். உங்களுக்கு தெரியும், கொரோனா டயத்தில் நிறைய பிஸ்னஸ் என்னாச்சு, நல்லா லாபகரமாக இயங்கின பிஸ்னஸ்லாம் முடங்கி போச்சு. ஆனால் எல்லா சூழல்லையும் நிற்காம அந்த கொரோனாவிலையும் லட்சமாக வருமானம் வாங்கிட்டு இருந்தது தான் நம்ம லீடர்ஸ், நம்ம பிஸ்னஸ். கொரோனா டயத்தில் என்னோட இன்கம் ஒரு மாதம் 2 லட்சம் ரூபா, ஒரு மாதம் 2 லட்சம் ரூபா. ஒரு டைல்ஸ் கடை வச்சுருந்த என்னுடைய நண்பர் அந்த கொரோனா டயத்தில் 12 லட்ச ரூபா நட்டம். ஏன்னா பூட்டி போட்டு வாடகை கொடுத்தாரு. 6 மாதத்தில் 12 லட்சம் நஷ்டம். ஆனால் 6 மாதத்தில் 12 லட்சம் நான் லாபம் சம்பாதிச்சேன் கொரோனா காலத்தில். அது மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் உண்டு. நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஹோட்டலோ, ஒரு டீ கடையோ, ஒரு ஜவுளி கடையோ, ஒரு நகை கடையோ நம்ம ஆரம்பிக்கிறோம். எதிர்த்தாப்புலேயே ஒருத்தவங்க கடையை போட்டானா என்னாச்சு? காம்படிஷனில் பிஸ்னஸ் என்ன ஆகும்? குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் டைரக்ட் செல்லிங் பண்ணுறீங்க, எம்ஐ லைஃப் ஸ்டைலில் பண்ணுறீங்க, மார்க்கெட்டில் உங்களுக்கு போட்டி வருது. நல்ல பிஸ்னஸாக இருக்குது, நானும் ஆரம்பிக்கிறேன், நீ ஆரம்பிக்கிறேன்னு போட்டி போடுறாங்க. நம்மள்கிட்ட போட்டி போட்டு ஜாயின் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் என்ன ஆகும்? குரோத் ஆகும். மார்க்கெட் காம்படிஷன் மற்ற தொழிலை வீழ்ச்சி அடைய வைக்கும். மார்க்கெட் காம்படிஷன் எம்ஐ லைஃப் ஸ்டைலை வளர்ச்சி அடைய வைக்கும். அதே மாதிரி புது டெக்னாலஜி வரும் பொழுது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் நிறையாக வீழ்ச்சி அடையும். உங்களுக்கு தெரியும், டைப் ரைட்டிங்னு ஒன்று இருந்துச்சு. இன்றைக்கி டைப் ரைட்டிங்னு ஒன்று இருக்கா? இல்லை. கேமரா ரோல் போட்டு கேமரா எடுத்தோம், கோட்டக் கேமரா, கோனிக்கா அப்படிலாம் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கா? இல்லை. வால் கிளாக்லாம் ஒரு சமயம் நல்லா ஓடுனுச்சு, இன்றைக்கி ஓடுதா? ஏன் ஓட மாட்டேங்குது? எல்லா வேலையும் ஒருத்தன் வந்து முழுங்கிட்டான். ஒரு பூதம் வந்துச்சான், உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் முழுங்கிச்சான். அந்த பூதத்துக்கு பேர் என்னது? செல்ஃபோன். காலண்டரு, ஒரு காலத்தில் காசு கொடுத்து முருகன் காலண்டர் வாங்கி மாட்டவங்க தான் நம்மளாம். உண்மையா இல்லையா? நம்ம முருகனை எங்கே பார்த்தாலும் கும்பிட்டோம். அந்த காலண்டருக்கு அந்த கட்டு சரியாக போச்சு, கிழிச்சதை தூக்கி போட்டோம்னா அந்த இதை கட் பண்ணி முருகனை சாமி படத்தில் வச்சு அதைத்தான் நம்ம கும்பிட்டோம். உண்மையா பையா? ஆனால் இன்றைக்கி யாராவது காசு கொடுத்து காலண்டர் வாங்குறோமா? காலண்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டோம். யோசிச்சு பாருங்கள். நிறைய தொழில்கள் டெக்னாலஜி வளர வளர அழிச்சு போயிடுது. இருக்கிற இடம் தெரியாமல், தடம் தெரியாமல் போயிடுது. ஆனால் நீங்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைல், டைரக்ட் செல்லிங் டெக்னாலஜினால வளர்ந்துக்கிட்டு இருக்கு. டெக்னாலஜி வளர வளர 2013 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய டெக்னாலஜி இல்லை. ஜூம் கிடையாது இல்லையா, இன்டர்நெட்டே ஸ்பீடு கிடையாது, 5G கிடையாது, ஜியோ கிடையாது. ஆனால் இதெல்லாம் வர 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 பிஸ்னஸ் குரோத் ஆனிச்சா குறைஞ்சிதா? என்ன டெக்னாலஜி வந்தாலும் அந்த டெக்னாலஜி ஒரு பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னா அது ஒரே பிஸ்னஸ், நம்மளோட எம்ஐ லைஃப் ஸ்டைல். நீங்கள் ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்க, ஜவுளி கடை. நீங்கள் ஒரு பெரிய நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாரும் எம்ப்ளாயி. நீங்கள் சேல்ஸ் மேனை உருவாக்குவீங்க, சேல்ஸ் கேர்ளை உருவாக்குவீங்க, சூப்பர்வைசரை உருவாக்குவீங்க, மேனேஜரை உருவாக்குவீங்க, அக்கௌண்டண்ட்டை உருவாக்குவீங்க, எம்ப்ளாயை உருவாக்குவோம் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில். ஆனால் எம்ஐ லைஃப் ஸ்டைலில், டைரக்ட் செல்லிங்கில் நம்ம எம்ப்ளாயை உருவாக்கல, லீடரை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸ் லீடர்ஸ், பிஸ்னஸ் லீடர்ஸை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ யோசிங்க,
பிஸ்னஸ் பண்ணுறது தான் லைஃப்பில் முன்னேற்றம்னா பல ரிஸ்க் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸாக லட்டு மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டைரக்ட் செல்லிங் எம்ஐ லைசன்ஸ் பிஸ்னஸாக. இப்போ நமக்கு ஒரு தெளிவான முடிவு வந்துருச்சா? இந்த முடிவை லாஸ்ட்டாக ஒரு செக்லிஸ்ட் பார்க்க போகிறோம், ஒரு ஆராய்ச்சி செய்ய போகிறோம். என்ன ஆராய்ச்சினா, இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் வேணுங்க. நீங்கள் கவனிங்க, நம்ம ஊரில் சில பழமொழிகள் இருக்குது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பத்தாது, அல்லது பணம் பத்தும் செய்யும். பணம் வந்தால் என்ன போயிடும்? நிம்மதி போயிடும். நிம்மதி போயிடும். இப்படிலாம் நம்ம ஊரில் சில பழமொழிகள், பழைய மொழிகள் இருக்கு இல்லையா? அது உண்மையா? பணம் சம்பாதிச்ச சில பேரே கவலையில் இருப்பாங்க. பணம் சம்பாதிச்சு கவலையில் இருக்கிறவங்க பணத்தை அள்ளி கொண்டு போய் திருப்பதி உண்டியலில் கொண்டு வருவாங்க. அங்கேயாவது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. உண்மையா பொய்யா? ஒரு பக்கம் பணம் இல்லாமல் பசியினால வயிறு காயுது, இன்னொரு பக்கம் அந்த வயிறை குறைக்கிறதுக்காக மக்கள் ஓடுது. ஒரு பக்கம் பணம் இல்லாதனால மனசு கவலையாக இருக்குது, இன்னொரு பக்கம் பணம் இருந்தும். உண்மையா பொய்யா? இதனாலே சில பேர் ஆமாம் இனிமேல் சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம், பணம் சம்பாதிச்சாலும் கவலையில் தான் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மை அது கிடையாது. பணம் மகிழ்ச்சி தருவதில்லை, பணம் மட்டும் மகிழ்ச்சி தருவதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக, கவனிங்க என்ன வார்த்தை, வெற்றிகரமாக இருக்கணும்னா 4 ஏரியாவில் நம்ம ஜெயிக்கணும். அந்த 4 ஏரியா என்ன சார்? அப்போ தான் உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அந்த 4 ஏரியா என்ன அப்படின்னா, 1 ஃபினான்சியல் சக்ஸஸ், பொருளாதார ரீதியாக ஜெயிக்கணும். பணமும் தேவை, பணம் மட்டும் தேவையில்லை, பணமும் தேவை. 2வது பர்சனல் சக்ஸஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட். 3வது சோசியல் சக்ஸஸ், சமூகத்துக்கு நம்ம வெற்றி அடைஞ்சவரா தெரியணும். 4வது ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ், உறவு முறையில் வெற்றி அடையணும். இந்த 4 வெற்றியும் இருந்தாதான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஃபன் இருக்கும், ஃபேம் இருக்கும், ஹாப்பி இருக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ இந்த 4ம் என்ன தொழில் செஞ்சால் கிடைக்கும்? இதான் கேள்வி. ஜாபில் இருந்தால் கிடைக்குமா, ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணால் கிடைக்குமா, எம்ஐ லைஃப் ஸ்டைல் பண்ணால் கிடைக்குமா? பார்க்கலாமா? நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, நான் சொல்ல போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், ஃபினான்சியல் சக்ஸஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் கிடைக்குமா? வேலையில் இருக்கிறவங்க ஃபினான்சியலாக பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நோ. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுனா, ஒரு சொந்தமாக ஒரு பெரிய தொழில் நடத்தினா பொருளாதார ரீதியாக பணம் நிறையா சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். எஸ். எம்ஐ லைஃப் ஸ்டைல் பண்ணால் சம்பாதிக்கலாமா இல்லையா? அடுத்து லீடர்ஸ் வரப்போகிறாங்க, அவங்க வருமானத்தெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும், இன்னொரு தடவை இங்கே இருக்கிற லீடர்ஸோட வருமானத்தையும் தெரிஞ்சுக்க போறீங்க. லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்க, ஒரு வருஷம் 1.5 கோடி 2 கோடி சம்பாதிக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க, பார்க்க போறீங்க. வருஷத்துக்கு 1 கோடி 1.5 கோடி. அப்போ டைரக்ட் செல்லிங்கில் அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். ஓகேவா? இங்கே 2 பாஸ் ஆகிருக்கு, 1 ஃபெயில் ஆகிட்டு. ஜாப் ஃபெயில் ஆகிட்டு, பிஸ்னஸும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸும் எம்ஐ லைஃப் ஸ்டைலும் பாஸ். ரைட்டா? 2வது ஃபேக்டர் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ். ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்னா என்ன? நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் இருக்கணும், கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருக்கணும், குழந்தைங்களோட மகிழ்ச்சியான உறவு முறை இருக்கணும், நண்பர்களோட மகிழ்ச்சியான உறவு முறை இருக்கணும். இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்கணும். உண்மையா பொய்யா? குடும்பத்தில் எப்போ மகிழ்ச்சி வரும்? ஃபேமிலியாக சேர்ந்து டூர் போயிட்டு வந்தால் மகிழ்ச்சி இருக்கும். உண்மையா பொய்யா? ஆனால் வேலைக்கு போகிறவங்க ஒரு ஃபேமிலியாக டூர் போகிறப்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க, வர்றப்ப எந்த குடும்பமாவது டூர் போகிறப்ப இருந்த மகிழ்ச்சி வர்றப்ப இருந்துச்சா? ஏன்னா பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸில் இருக்கிற பணமெல்லாம் காலியாகிருக்கும். பணம் காலியாக இவரோட முகம் டெரராக போயிட்டே இருக்கும். குடும்ப தலைவருடைய முகம் டெரராக போயிட்டு இருக்கும். உண்மையா பொய்யா? அப்போ ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகுது. ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகுது. நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். எப்படி தெரியுமா? நான் உதாரணம், நான் வந்து பேசிக்காக எப்படிப்பட்ட ஆளுன்னா பாருங்கள், மூக்கில் தான் அதிகமாகவே இருக்கும். என்னோடய கேரக்டர் கொஞ்சம் முன்கோவம், எல்லாத்தையும் கோவப்படுவேன். குறிப்பாக எங்கள் வீட்டில் மனைவியோட அம்மா அப்பாவோடலாம் ஒரே சண்டையாக தான் இருக்கும். தம்பிங்களெல்லாம் அடி தான் கட்டி உருளுவோம். உண்மையாக போய் அப்படி தானே இருப்போம் நம்ம. நான் அப்படி தான்
சண்டை. எப்போ எம்எல்ஏஸில் ஆரம்பிச்சோமோ கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் சண்டை போகிறத குறைச்சிட்டு அவங்களுக்கே டவுட் ஆகிடுச்சு, இவன் யார், இவன் ஒருவேளை குளோனிங் பண்ணி வேற ஆள் அனுப்பியிருக்காங்களா, உண்மையிலேயே அன்பு ஸ்ரீதர் தானான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வராது. ஏன்னா குணம் மாற ஆரம்பிச்சிட்டு. ஏன் தெரியுமா? வேறு வழி இல்லை. கோவப்பட்டா இங்கே பிஸ்னஸில் வர்றவங்கெல்லாம் போயிடுறாங்க நம்மளை விட்டுட்டு. வருமானம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருடைய அன்பாக பழகணும், பாசமாக பழகணும். எல்லாருடைய அன்பாக பழகி பாசமாக பழகி விட்டு கொடுத்து நம்மளுக்கு அடி கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா? நம்ம அசோசியேட்டு, நம்ம கூட ஜாயின் பண்ணவங்க நமக்கு லெசன் கொடுக்குறாங்க, பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. எதுவரை கோவப்பட்டா ஒன்று விட்டுட்டு போயிடுவாங்கிறாங்க. அப்போ இப்படி இவங்கள்ட்ட நெருக்கமாக பேசி பழகி சார் முன்பின் தெரியாதவங்கள்ட்டே சந்தோஷமாக சிரித்து பேசுகிறோமே, நம்ம கூடவே இருக்காங்க, இவங்கள்ட்ட சிரிப்புன்னு அந்த சிரிப்பை இங்கே பாதி சிரிச்ச பாருங்க, அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது உண்மை. நான் விளையாட்டுக்கு நீ கை தட்டுறதுக்காக சொல்லலை. நீங்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, மனிதர்களை நிர்வாகம் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ வேறு வழியே இல்லை. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான நபராக இருந்து தான் ஆகணும், இல்லையா? நீங்கள் ஜாபில் இருந்தால் ஓரளவுக்கு டைம் கிடைக்கும். சனி ஞாயிறு இல்லை லீவு நாளில் அப்படியே கொஞ்சம் டூருக்கு போகிறப்பயாவது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், வர்றப்ப இல்லைனா கூட. அப்போ பாதி மகிழ்ச்சி இல்லையா? ஆனால் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு பொட்டி கடை நகை கடை வச்சுருக்கீங்க, வாய்ப்பே இல்லை. வீட்டில் உள்ளவங்கலாம் கருவிட்டு தான் இருப்பாங்க, கரெக்டாக? ஆனால் எம்எல்ஏ ஸ்டைலில் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்க முடியும், ரைட்டா? ஸோ ரெண்டாவது இடத்துல ஒன்று பாசமாக இருக்குது, இன்னொன்று ஃபெயிலு. அது 100க்கு 100, கரெக்டாக? மூணாவது பர்சனல் டெவலப்மெண்ட், அதாவது தனி மனித வளர்ச்சி. என்னுடைய ஆரோக்கியம் வளரணும், என்னுடைய மனநலம் உடல் நலம், ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் ரெண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இல்லையா? இது ஜாபில் கிடைக்குமா? உடம்பை கவனிக்க முடியுமா? ஜாபில் ஓரளவு கவனிக்கலாம். நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க, சில ஜாபில் இருக்கிறவங்க கரெக்டாக இந்த டயத்துக்கு வாக்கிங் போவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஜாபில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். ஆனால் பிஸ்னஸில் இருக்கிறவங்க உடம்பை கவனிக்கவே மாட்டாங்க, கரெக்டாக? ஆனால் எம்ஐ லைஃப் ஸ்டைலில் நம்ம லீடர்ஸு இன்றைக்கி அதுக்காகவே ஒரு செஷன் கிரியேட் பண்ணுறாங்க. உண்மையா பொய்யா? 5 AM கிளப், 5 மணிக்கு எந்திரி, கிளப்பு எந்திரி, வாக்கிங் போ, பல் விளக்குனியா, தண்ணி குடிச்சியா, காலையிலேயே இந்த வேலையை பார்த்தியா, அதை பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்களா? இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஒரு ஆள் நமக்கு வேணும். அதுக்கு பேர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்லுவாங்க. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஜிம் கோச்சிங்கிற பேரில் காசு கொடுத்து நம்ம வைக்கணும் மற்ற இடத்துல. ஆனால் நமக்கு இலவசமாக ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் லீடருங்கிற பேரில் நமக்கு கிடைக்கிறாங்க. நீங்கள் டைரக்ட் செல்லிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா வாழ்ந்து காட்டணும். நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னா நான் ஆரோக்கியமாக இருந்து காட்டணும், கரெக்டாக? இங்கே உட்காந்துருக்கப்போ எல்லாரும் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம கார்த்தி சார் கூட சொன்னார் 80s கிட்டா 90s கிட்டான்னு. நான் உண்மையிலே 90s கிட்டு தான், 80s அளவுக்கு இல்லை. என் வயசு என்ன இருக்குன்னு இந்த கூட்டத்தில் புதுசாக வந்தவங்க சொல்லுங்கள், இந்த பழைய ஆளுங்க சொல்லக்கூடாது. என்னோட ஏஜ் என்ன இருக்குன்னு புதுசாக வந்தவங்க சொல்லுங்கள். கேட்கல சத்தமா? $23 அவ்வளோவா தெரியுது? நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஓட்டு போட போகிறேன். ஜனவரி 18க்குள்ளே ஓட்டர் ஐடியில் சேர்க்க சொன்னேன். உண்மையிலே நீ தான் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தேன். சனி ஞாயிறில் மட்டும் தான் இப்போ கேம்ப் நடக்குது எங்கள் ஊரில். ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தேன். என்ன சார் 18 ஆகிடுச்சு. சாருக்கு அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம். என்னோட வயசு 45. நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்கிறது இல்லை, ஆரோக்கியமாக வாழ்ந்து காட்டணும் மற்றவங்களுக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை எம்எல்ஏஸில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்மளுடைய மென்டல் ஹெல்த் இன்னொன்று நான் சொல்லுவேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு துறையில் சக்ஸஸ்ஃபுல்லாக புகழ் உச்சியில் இருக்கிறவங்க சில சமயங்களில் விபரீதமான முடிவெடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். உதாரணத்துக்கு சினிமா துறையில் நிறைய பேர் சூசைட் பண்ணவங்க இருக்காங்க. உண்மையா பொய்யா? இருக்காங்க. கேட்டோம்னா நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பீங்க. நிறைய நடிகர்கள் நம்ம சொல்லலாம். யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்கள். விரக்தியினால சோபான ஒரு பழைய நடிகை, அப்புறம் சில்க் சுமிதா,
நிறைய நடிகைகள் சொல்லுவாங்க, நடிகர்கள் சொல்லுவாங்க. குணால்னு ஒரு நடிகர் இருந்தார். நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் அவர் ஹேர் ஸ்டைல் வைக்கணும்னு ஆசைப்படுவோம். நடுவில் வாரம் எடுத்து காதலர் தினம் ஞாபகம் இருக்கா? அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி புகழ் உச்சியில் இருக்கிறவங்க வேறு துறையில், சினிமாவில், அரசியலில், பிஸ்னஸில், ஏன் நம்ம பிஸ்னஸில் கூட ஒரு சில பேர் நம்ம கேள்விப்படுறோம். காஃபி டே ஓனர் அவர் சூசைட் பண்ணி இறந்து போனாங்க. பெரிய டாக்டர், பெரிய குறியனா அதை சொல்லுவாங்க, பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், மாடியிலிருந்து விழுந்து இறந்துட்டாங்க. ஐஜி போலீஸ் துறையில் இறந்துருக்காங்க. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? எங்கேயாவது, நான் விளையாட்டுக்காக கேட்குறேன், டைரக்ட் செல்லிங் பண்ணுற ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணவே மாட்டான். ஏன் தெரியுமா? மன வலிமை அதிகம், அவ்வளவு வாங்குறோம். அந்த மற்ற துறையில் இருக்கிறவங்களாம் யாராவது ஏதாவது சொன்னால் மனசு வலிச்சிருது. நம்ம முதல் நாளே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முதல் நாள் இருந்த மனசு வலியோட தான் ஸ்டார்ட்டே பண்ணுறோம். இங்கே பட்டு பட்டு பழகிடுது. ரைட்டா? எங்கேயாவது அடி தொடர்ந்து விழுந்துச்சுன்னா, ஒரு இடத்துல தொடர்ந்து வலிச்சதுன்னா அது வலிமை ஆகிடும். கரெக்டா? கை வலிச்சுக்கிட்டே இருந்தால் கை வலிமை ஆகிடும். மனசு வலிச்சுக்கிட்டே இருந்தால் மனசு என்ன ஆகிடும்? வலிமை ஆகிடும். அப்படி மன வலிமையான ஆட்கள் மைலேஜில் இருப்பாங்க. பர்சனல் ஹெல்த்து, மென்டல் ஹெல்த்து ரெண்டு இருக்கிற ஃபீல்டு எதுங்க? டைரக்ட் செல்லிங், எம்ஐ லைஃப் ஸ்டைல். நாலாவது சோசியல், மக்களுக்கு பயன்படணும். வேலைக்கு போகிறவங்க மக்களுக்கு பயன்படுவாங்களா? சமூகத்துக்கு பயன்படுவாங்களா? பயன்படுவாங்களா? நயா பைசாவுக்கு பயன்பட மாட்டாங்க. அதான் தனக்கு போகத்தான தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. பூசா என்னது பிள்ளையாரு, இதுதான் பூசாரிக்கு புல்லட் கேட்குதாங்கிற மாதிரி. நானே இந்த நிலைமையில் இருக்கேன், நான் எங்கே தர்மம் பண்ணுறது? உண்மையா பொய்யா? சமூகத்தை பற்றி நான் எங்கே யோசிக்கிறது? நானே வறுமையில் இருக்கேன். இதுதான் ஜாபில் இருக்கிறவங்க நிலைமை. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய தொழிலதிபர்கள் மக்களுக்கு செய்வாங்க இல்லையா? இலவசமாக ஒரு புயல் அடிக்கிறப்ப, வெள்ளம் வர்றப்ப ஏதாவது உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எம்ஐ லைஃப் ஸ்டைல் பண்ணுறவங்க, நீங்கள் எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறதே சமூகத்துக்கு செய்கிற நன்மை தானே? நன்மை தானே? நான் ஒரு இலக்கு வச்சுருக்கேன். நான் ஒரு டீம் உருவாக்கியிருக்கேன். வெலாசிட்டி பிஸ்னஸ் அகாடமின்னு ஒரு டீம் உருவாக்கியிருக்கேன். 2030 என்னுடைய டீமில் 1000 பேரை முதல் தலைமுறை கார் அச்சீவராக மாற்றணுங்கிற பெரிய கனவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 1000 பேர் வீட்டில் முதல் தலைமுறை காரை வாங்க வைக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன காரணமாக இருந்தேன்னா அதுவும் ஒரு சோசியல் சர்வீஸ் தானே? அப்போ நான் சோசியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா? நீங்கள் டைரக்ட் செல்லிங்கில் சக்ஸஸ் ஆனீங்கன்னா நீங்கள் ஃபினான்சியலி சக்ஸஸ், ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ், பர்சனல் சக்ஸஸ், சோசியல் சக்ஸஸ், நானும் கிடைச்சா நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். உண்மையா இல்லையா? இப்போ சொல்லுங்க, உங்கள் கெரியரை கரெக்டாக சூஸ் பண்ணால் உங்கள் லைஃபு பிரைட்டாக மாறும். லைஃப் பிரைட்டாக இருக்கணும்னா நம்ம தேர்ந்தெடுக்கிற கெரியர் கரெக்டாக இருக்கணும். உண்மையா இல்லையா? இப்போ நம்ம சரியான கெரியர் இங்கே இருக்கிறவங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொன்னேன், எம்ஐ லைஃப் ஸ்டைலையும் ஒரு மைனஸ் இருக்குங்க. யார் எத்தனை பேர் அதை ஞாபகம் வச்சுருக்கீங்க? ஒரு சொல்கிறாரான்னு பார்ப்போங்க. எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. சரி, இந்த மைனஸை சொல்ல முன்னாடி ஒரு 5 டாப் ப்ளஸ்ஸை நான் சொல்கிறேன். எம்ஐ லைஃப்ஸோட டாப் ப்ளஸ் என்ன சார்? ஒரு 5 சொல்லுவேன். நிறைய ப்ளஸ் இருக்குது. டாப் 5. 1, ஈஸியாக ஆரம்பிக்கலாம். உண்மையா பொய்யா? ஆரம்பிக்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கணும்னா அதுக்கு இடம் பிடிக்கணும், ஃபர்னிச்சர் வாங்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டு, சரக்கு எடுக்கணும். அது ஆரம்பிக்கிறதுக்கு 1008 வேலை இருக்குது. கரெக்டாக? ஆனால் எம்ஐ லைஃப்ஸில் ஆரம்பிக்கணும்னா அப்படி அட்வான்ஸை கொடுத்து இப்படி போஸ்ட் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஸ்டார்ட். உண்மையா பொய்யா? 1 செகண்டில் ஆரம்பிச்சிட்டோம். பெரிய ப்ளஸ்ஸா இல்லையா? இதுதான் பெரிய மைனஸு. ஈஸியாக ஆரம்பிச்சிடுறோமா, அதனாலேயே ஈஸியாக முடிச்சு விட்றாங்க. நீங்கள் பெரிய ஜவுளி கடையை செலவு பண்ணி ஆரம்பித்தா மூட மாட்டாங்க. லாபம் இல்லைனாலும் திறந்து வச்சுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் இங்கே ஒரு நாள் பார்க்குறது, 2 நாள் பார்க்குறது, 2 பேர்கிட்ட சொல்லி பார்க்குறது, இது ஒன்றும் ஆகாது போல, இன்றைக்கே பூட்டை போட்டுற வேண்டியதான் முடிச்சிடுறேன். கரெக்டாக? ஈஸியாக ஆரம்பிக்கிறது எம்ஐ லைஃபோட ப்ளஸ்ன்னா அதுதான் மைனஸ் ஆகுது. 2வது பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம்.
யார் வேணாலும், ஆண் பெண் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், படித்தவங்க படிக்காதவங்க யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், விவசாயம் பண்ணுறவங்க, ஆசாரி, கொத்தனார், டாக்டர், டீச்சரு, போலீஸு யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். வா 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 யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் இங்கே நிறைய ஃபெயிலியர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. நல்லா கவனிங்க. டாக்டர் ஆகிறவங்க யாருன்னா டாக்டருக்குன்னு படித்தவங்க. யார் வேணாலும் டாக்டர் ஆக முடியும் அப்படி சொல்ல மாட்டாங்க. குறிப்பிட்ட திறன் இருந்தால் மட்டும்தான் குறிப்பிட்ட வேலையில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஸ்கூல் இருக்குது, பேர் சொல்லக்கூடாது. அந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நல்லா படிக்கிற பிள்ளைங்களா சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு எல்லாரையும் நாங்கள் பாஸ் பண்ண வச்சுட்டோம்னு சொல்லி 100% ரிசல்ட்டுன்னு விளம்பரம் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கு? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் யார் வேணாலும் சேரலாம், யார் வேணாலும் சேரலாம், எல்லாரும் சேர்த்துக்கிறோம். அங்கே 100 பேர் பாஸ் பண்ணுறான், இங்கே 60 பேர் பாஸ் பண்ணுறான். எது பெருசு? ஏன்? எல்லாரையும் சேர்த்து ஜெயிக்க வைக்கிறது தான் பெருசு. அதுதான் மைல்ஸ்டோன். வெளியிலிருந்து பார்க்குறப்ப அது மைனஸாக நமக்கு தெரியுது. என்னது, அங்கே ஒரு ஆசாரி தோத்துட்டாரு, இங்கே ஒரு கொத்தனார் தோத்துட்டாரு. உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் ஆசாரியாக இருந்தால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஆசாரி ஜெயிக்கலாம், கொத்தனார் ஜெயிக்கலாம், கொத்தனாராக இருந்தால் ஜெயிக்க முடியாது. ஒரு வாத்தியார் ஜெயிக்கலாம், வாத்தியாராக இருந்தால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் என்னவா வேணாலும் இருந்து வந்திருக்கலாம். நீங்கள் என்னவா மாறணும்? எம்ஐ லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும். அப்படி மாறினா எல்லாரும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போ இது ஒரு மைனஸ். யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்கிறது ஒரு பெரிய மைனஸ். மூணாவது பாருங்க, இங்கே கண்ட்ரோல் கிடையாது. நோ பாஸ். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னது? நோ பாஸ் நோ லாஸ் அப்படி சொல்லுவோம். அதுவே பெரிய ப்ளஸ்ஸு. பாஸ் நமக்கு யாரும் இல்லை, ஆனால் அதுவே பெரிய மைனஸு. ஏன்? பாஸ் இருந்தால் யாராவது CCTV இருந்தால் தான் நம்ம ஆளுங்க ஒழுங்காகவே இருக்கான். பல இடத்துல நம்ம எச்சு துப்பாமல் இருக்கிறது காரணம் என்ன? இப்படி துப்ப போயிடும். உண்மையா அங்கே ஒரு CCTV இருக்கு. இன்னைக்கு பல மக்கள் ரொம்ப ஒழுக்கமாக நடந்துறதுக்கு காரணமே என்னது? அதே மாதிரி பல பேர் இன்னைக்கு உழைக்கிறதுக்கு காரணமே பாஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறதுனால. மைலேஜ் ஸ்டைலில் பாஸ் இல்லைன்னு உடனே நிறைய பேர் உழைக்கிறதுக்கு மட்டம் போடுறாங்க. அது ஒரு பெரிய மைனஸ். உண்மையா பொய்யா? நாலாவது, சப்போர்ட் கம்யூனிட்டி. எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு லீடர் இருக்காங்க. இந்த நேரத்தில் இதை பண்ணு, இந்த நேரத்தில் இதை பண்ணாதன்னு கூட இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இது பெரிய ப்ளஸ்ஸா இல்லையா? இதுதான் பெரிய மைனஸும் கூட. கூடவே இருந்து ஒருத்தவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு அலட்சியம் வருது. உண்மையா இல்லையா? ஏன் இவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு? சார் இதை செய்ய விட்டுட்டீங்கிற. அடுத்தது, எங்கள் ஸ்கூலில் ஒரு தடவை மாடு கேட்டை திறந்துக்கிட்டு மாடு வந்துச்சு. மாடு புல் என்னது காளை மாடு. நான் என்ன பண்ணிட்டேன்னா அதை விரட்டி விட்டேன். அப்படின்னு விரட்டிட்டு கேட்டை போட்டுட்டேன். அப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காளை மாடு எப்போ வந்தாலும் என்னை கூப்பிட்டு விடுவாங்க. அன்பு சார் எங்கே இருக்காருன்னு பாரு, காளை மாடு வந்திருக்கு விரட்டி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன நினச்சிட்றாங்கன்னா காளை மாடு தான் இவர் தான் விரட்டணும் போல. அதே மாதிரி இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா? சப்போர்ட் பண்ணோன்னே இடையில கொஞ்சம் விட்டு நீங்கள் போய் பண்ணுங்கன்னா, ஏன் நீ பண்ண மாட்டியா? இத்தனை நாள் என் கூட வந்தேன், இன்னைக்கு என்னை விட்டுவிட்டேன், உங்களோட டூ முடிஞ்சு, இனிமே நான் பிஸ்னஸ் இல்லை, ஒட்டு இல்லை, வரவில்லை, பண்ண முடியாது. அதுதான் மைனஸாகவும் இருக்கு. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? அஞ்சாவது பெரிய பிளஸ் என்ன தெரியுமா? எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் 3 தலைமுறைக்கான பிஸ்னஸ். உண்மையா இல்லையா? எம்ஐ லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் 3 தலைமுறைக்கான பிஸ்னஸ் அப்படி நம்ம சொல்றோம். அதுதான் பெரிய மைனஸ். இந்த மூடிட்டு போற கம்பெனி இருக்குல்ல, ஓடி போற கம்பெனி, 6 மாசத்துல ஓடி போயிடுங்கிற கம்பெனி சில பேரை பார்த்துருக்கேன். சில வெவ்வேறு கம்பெனியில் 1 வருஷத்துல கம்பெனி மூடிடுவான். எனக்கு நல்லாவே தெரியும், இன்னும் 1 வருஷத்துல இந்த கம்பெனி மூடிடும்னு தெரியும். சமீபத்தில் கூட அந்த மாதிரி ஒரு கம்பெனி மூடினாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுறான். புரியுதா? நம்ம டீமில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்லோவாக இருந்தாங்க. கேட்டேன், ஏண்டா ஓடி போகிற கம்பெனிலாம் வேகமாக ஒர்க் பண்ணுறான், நீ ஏன்டா மெதுவாக ஒர்க் பண்ணுற அப்படின்னா, சார் அவன் 1 வருஷம் தான் சார் வருவான், அதுக்குள்ளே சம்பாரிச்சிக்கணும்னு பார்க்குறான்.
நம்ம தான் 3 தலைமுறை இருக்கு, மெதுவாக சம்பாதிப்போம். எதெல்லாம் எம்ஐ லைஃப்ஸ்டைலில் ப்ளஸ் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கீங்க? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, பொழைச்சிக்கிங்க. ரைட்டா? சரியான முடிவெடுங்க. சரியான வாழ்க்கை முடிவு தான் உங்கள் தலைவிதியை முடிவு செய்யும். அப்படிப்பட்ட சரியான வாழ்க்கை முடிவு எம்ஐ லைஃப்ஸ்டைல் நீங்கள் ஆரம்பிச்சது, எம்ஐ லைஃப்ஸ்டைல் எக்கோ